ஆளுங்கட்சிக்கு ஒரே ஒரு பலவீனம்னு சொன்னா, எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்ஸ் இருக்கும். இது கண்டிப்பா ஆளுங்கட்சியோட பலம்னா எதிர்கட்சியோட பலவீனம். இருக்கிற எதிர்கட்சி வந்து பாத்தீங்கன்னா வலுவா இல்லைன்னு சொல்ல வரேன். வலுவாகல. ஆமா, கூட்டணி வலுவா இல்ல சார். 2011 சார், 2011 ஆட்சி அமைப்புன்னு சொல்றாரு. ஆமா, அந்த 200 வெல்வோன்ற அந்த கோஷம் ஏன் வரல? உதயநிதி வச்சிருக்காரு. உங்ககிட்ட வரப்போறது மைனாரிட்டி ஓட்டு எப்படி சார் பண்ணீங்க? பிஜேபி கூட்டணி வைக்கிறீங்க அதிமுக. திரு ஸ்டாலின் அவர்கள் மோடியை 5 நிமிஷம் தனியா நின்று பேசினாரு. அது என்னது? பிஜேபியோட அலைன்ஸ் நீங்க வைக்கலன்னா திமுக அலைன்ஸ் உடைஞ்சிருக்கும். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, யார் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி வைப்பாங்க? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் பத்திரிகையாளர் சேக்குவா அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர்ல நடந்த முப்பெரும் விழா, ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு விழாவா இல்ல தமிழகத்தை தான் வெல்ல போகின்றாங்க அகங்காரமா? இல்லை, இன்னைக்கு உள்ள அரசியல் சூழல் பார்க்கணும் சார். நம்ம அரசியல் சூழலை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்குது. அது வந்து ஆளுங்கட்சிக்கு பலம் தானே. ஆளுங்கட்சிக்கு நீங்கள் வந்து ஒரே ஒரு நேரடியாக சொல்லிடுறேன், ஆளுங்கட்சிக்கு ஒரே ஒரு பலவீனம்னு சொன்னால் ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய அந்த எண்ணங்கள் வேணால் மனநிலை வேணால் சொல்லலாம். ஒரு சில இடங்களில் வந்து சரியில்லை, அது சரியில்லை, கொஞ்சம் எப்பவுமே எல்லா ஆட்சிக்குமே உண்டு. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அது எம்ஜிஆர் ஆட்சிக்கே உண்டு. எப்படி திமுக வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் இல்லாத ஒரு 13 ஆண்டு காலம் அவங்க வந்து தாக்கு பிடிச்சதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்குள்ள செல்வாக்குறதை தாண்டி ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருப்பாங்க இல்லையா, அந்த வாக்குகள்லாம் இவங்க தக்க வச்சுட்டாங்க. எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்ஸ் இருக்கும். இது கண்டிப்பா 5% இருக்கும் நிச்சயமா. இப்போ இதுல என்னன்னா, நீங்க 5% நீங்க இன்னொரு 5% 10% போட்டுக்கோங்களேன். பட் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எதிர்கட்சிகளுக்கு சாதகமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தேரணும். நீங்க சார்பு நிலை இல்லாத நம்ம பார்த்தோம்னா ஆளுங்கட்சியோட பலம்னா எதிர்கட்சியோட பலவீனம். இது உண்மைதானே? உண்மைதான். அங்கே ஒரு கூட்டணி வந்து எந்த ஒரு ஃபார்மேஷனும் இல்லாமல் இருக்குது. இருக்கிற கட்சிகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்கட்சி பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து அதிமுக வந்து உட்கட்சி பிரச்சனை, ஏன் பிஜேபிலேயே உட்கட்சி பிரச்சனை இருக்குது. அது இல்லாத மாதிரி தெரியுது. அங்கேயும் கோஷ்டிகள் உருவாயிடுச்சு வலுவா. அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல்பூச்சி மாதிரி ஏதோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எடப்பாடி வந்து டெல்லிக்கு போனார், திருப்பி வரும்போது வந்து முகத்தை மூடிக்கிட்டு வந்தார். இதெல்லாம் இப்போ சர்ச்சையாயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து கேட்டால் ஒரு வகையான வந்து கூட்டணி வந்து உறுதியாகலை. கூட்டணி உறுதியாகிறத கூட்டணியில் வந்து வலுவாக மற்ற கட்சிகள் சேரலை. இருக்கிற கட்சிகள்லேயும் உள்ள குழப்பம். ஸோ இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகம் தானே சார். இன்னும் வந்து நமக்கு குறுகிய காலம் ஒரு 8 மாத காலம் தான் இருக்கு. ஆமாம் சார். அப்படி இருக்கும்போது இது வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகம் தானே. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து அங்கே இருக்கிற கூட்டணியிலேருந்து ஏதாவது ஒரு கட்சிகள் பிளவுபட்டு கூட்டணி பிளவுபட்டால் கூட சொல்லலாம் அது பலவீனம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா தேர்தலுக்கு 2 வாரத்துக்கு முன்பு தானே சார் எதுவுமே தீர்மானிக்க முடியும். இதுதானே ஒரு பேசிக் தத்துவம். இல்ல கண்ணன் சார் திருப்திக்கு வேணா நம்ம அதை வந்து அப்படி ஒரு கற்பனை வச்சுக்கலாம். என்ன தெரியுங்களா, 2 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லுவாங்க இல்லையா, மனவரையில வந்து ஒரு நாள் என்பது ஒரு வருடம் கூட சொல்லுவாங்க இல்லையா, சொல்லுவாங்க பொதுவா சொல்லுவாங்க திடீர் அதிசயம் நடந்துரும் அப்படின்னு. கடந்த காலத்துல அதிசயம் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து ஜெயலலிதா மாதிரி மிகப்பெரிய ஆளுமை இருந்தால் மட்டுமே தான் சார் வந்து பல உத்திகளை கையாண்டு கூட்டணியை உடைக்க முடியும். இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா நீங்கன்றது மீன்ஸ் என்ன கேட்டால் அதிமுக கூட்டணியில், அதாவது பாஜக கூட்டணியில் என்டிஏ கூட்டணி வச்சுக்கோ. என்டிஏ கூட்டணியிலேருந்து நீங்கள் நழுவ விடுற கட்சி கூட எங்கே போய் சேரும் அப்படி சொன்னால் குறைஞ்சபட்சம் வந்து விஜய் கிட்ட போவாங்கன்னு கேட்டால் அதுவும் கூட இல்லை, ஆளுங்கட்சிக்கு தான் போவாங்கன்ற அந்த மாதிரி நிலைப்பாடு இருக்குது. ஆளுங்கட்சிக்கு போறான நிலைமைன்னா அவங்க சேர்க்கறதுக்கு நிலைமைன்னா அப்பன்னா ஆளுங்கட்சி வீக்கா தானே இருக்கு சார். இங்க நல்லா புரிஞ்சுங்களேன். இப்ப நான் ஏற்கனவே பலமா இருக்கிறேன். ஆமா சார். நான் உதாரணம் சொல்றேன். ஒரு பலமா இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பலமாகக்கூடிய வாய்ப்பு இருந்து அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு நழுவ விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நழுவ விடுறது வந்து பாத்தீங்கன்னா இவங்களால வந்து இணையுதுன்னு வச்சுக்கணும். அது யாருன்னா நீ ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு கட்சியாக கூட இருக்கட்டுமே. நீங்கள் சொல்கிறாங்க இப்போ வந்து திடீர்னு ஒரு ஷாக்கான நியூஸ் சொன்னாங்க. என்னன்னா ஓபிஎஸ் வந்து கூட போய் டிஎம்கே வந்து கூட்டணிக்கு போயிடுவார் போல இருக்கு அப்படி கூட சொன்னாங்க. ஆமாம். ஆனால் அது வந்து வரலாற்று பிழையாயிடும்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த பரம்பரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யுத்தம் நடக்கிறது அதிமுக தான்.
ஒருபோதும் அந்த தவறை அவர் செய்ய மாட்டாரு. பட் இருந்தாலும் நான் என்ன எதுக்காக சொல்றேன்னா, இங்க நீங்க நழுவுற, அதான் நீங்கன்றது நான் சொல்றது எதிர்க்கட்சிகள் நழுவு விடுறது அவங்க கேட்ச் பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க சார். அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பலமா இருக்கு பலவீனமா இருக்குன்றது ரெண்டாவது. நீங்க அடிஷனலா நீங்க வந்து விழும்போது அதை அவங்க சேர்த்துக்கிறாங்க. சரி சார், 2019, 2021, 2024 அதே போல் 2026 திமுக ஆட்சி அமைத்து சாதனை படைக்க போது அசாத்தியமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி சொல்லியிருக்காரு. நிச்சயமா இல்ல சார், நிச்சயமா நான் சொல்றேன் சார். முதலமைச்சர் சொன்னாருன்னு நீங்க பாக்காதீங்க. நீங்க வந்து அவர் வந்து அவருடைய கட்சி அப்படி சொல்லிதான் ஆகணும். ஆனால் எந்த ஒரு கட்சி அப்படிதான் சொல்லணும் சார். ஆனால் பொதுவான ஒரு பார்வையில நீங்க பாருங்க. நம்ம எந்த சார்பும் வேணாம் சார். அவரு எனக்கும் சேகோராக்கும் வேணாம், கண்ணன் சாருக்கும் வேண்டாம். பொதுவான பார்வையில நீங்க பாருங்க. முதலமைச்சர் சொல்றதை கூட விட்டுருங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, யார் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க? பொதுவான பார்வை இல்ல, அந்த கட்சி சார்பு இருக்கு. இல்ல மக்கள் நினைத்தால் எதிர்காலம் மாற்ற அமைக்க முடியும். கதையெல்லாம் இங்க வேண்டாம். உறுதியா சொல்றேன் சார். மக்கள் நினைத்தால் கிடையாது சார். இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத சொல்லுங்க சார். நான் வந்து ஏதோ இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எல்லாரும் நான் ஏதோ உங்களுக்கு இன்டர்வியூ பண்றதா நீங்க இல்ல என் பார்வை நான் சொல்றேன். மக்கள் நினைக்க இன்னைக்கு மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு வலுவான எதிர்க்கட்சியா இருந்து, ஒரு வேளை ஜெயலலிதாக இருந்து ஒரு என்ன சொன்ன இந்த ஆட்சிக்கு எதிரான ஓட்டையும் தங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜை வலுவா வச்சிருக்க பர்சன்டேஜ் சேர்த்து இன்னைக்கு நிச்சயமா ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் எதிர்க்கட்சிகள் பலவீனமா இருக்கிறதுனால இன்னைக்கு வேற சொல்லுவாங்க தெரியுங்களா, ஏதோ கழுத கட்டா குட்டிச்சவரம் கூட சொல்லுவாங்க. அது வேற வழி இல்லாம சொல்றேன் இந்த இடத்துல. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஆட்சி மேல எவ்வளவு வந்து குற்றம் குறைகள் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அங்க நம்ம வந்து வாக்குகள் வந்து செதறக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல இருக்கிற மீண்டும் கூட ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வாக்குன்ற அந்த வாக்களிப்பு முறை இருக்கு இல்லையா, இங்க நம்ம மக்கள் வாக்களிப்பு முறை வச்சுக்க நல்லா. வெறுமனே வந்து மக்களுக்கு எதுவும் நன்மை செய்யல அதனால இந்த ஆட்சியை மாற்றலாங்களோ இல்ல மக்களுக்கு நன்மை செய்தாங்கன்ற அந்த ஆட்சியை வந்து தக்க வைக்கணுன்றதுக்காக மக்கள் வாக்களிக்கிறது இல்லை. வாக்களிப்பு முறை வந்து பல வகைகள் இருக்கு. பணம், அதுதான் சொல்ல மெயின் பணம். அதுதான் நான் சொல்றேன். வாக்களிப்பு முறை இவன் வாக்காளர் யார், வேட்பாளர் யார் பார்ப்பான், இவன் யார், திமுக அதிமுக முதல்ல பார்க்கவே இல்லை, இவன் எந்த சாதி, இவன் பணம் கொடுக்குறானா, பணம் படைத்தவனா பணம் கொடுக்குறானா, ரெண்டுத்தையும் பார்ப்போம். பணம் படைத்தவனா ரெண்டாவது. மூணாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்காரனா. சென்னையில் பிறந்துட்டு நீங்கள் போய் தேனியில் போய் நின்று ஜெயிக்க முடியாது. அப்போ நம்ம வந்து மாவட்டத்துக்காரனா ஊருக்காரனா எவ்வளோ சாதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்குகளை வாங்க முடியும். இப்படி பல கணக்குகள் போட்டு தான் வந்து வேட்பாளருக்கு வாக்களிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம், இதே இந்த அத்தனை குவாலிஃபிகேஷன் தகுதியை இருக்கக்கூடிய, நான் சொல்ல தகுதினே வச்சுப்போமே, என்ன அத்தனை தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு அதிமுகலையோ அது மாற்று கட்சியில் இருக்கிறவங்க வந்து வேட்பாளர் நிறுத்தினா ஜெயிச்சு தானே ஆகணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த இடத்துல தான் வந்து ஆளுங்கட்சி அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தும். இந்த இடத்துல தான் கடந்த முறை வந்து நான் உங்களுக்கு நான் சொல்றேன், பெரிய வாக்கு வித்தியாசத்துல திமுக வந்து வெற்றி பெறல. பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஏன் தெரியுங்களா, பெரிய வாக்கு வித்தியாசத்துல வந்து கேட்டா தோத்து கூட இருக்கணும் தான். ஏன்னா அங்க இருந்த ஆட்சி வந்து பலவீனமா இருந்தது. இப்போ இந்த எடப்பாடி தலைமையிலான ஆட்சி வந்து பலவீனமா இருந்தது ஒரு காரணம். கட்டமைக்கப்பட்டது. அது கட்டமைக்கிறது இல்லை சார். எப்படின்னா அதே அந்த இடத்துல வந்து ஜெயலலிதா உயிரோட இருந்தாங்கன்னா ஒரு ஒரு ஏசியமா நான் ஒரு ஜோசியமா கூட நான் சொல்றேன், ஒருவேளை எடப்பாடி இடத்துல ஜெயலலிதா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சி அதிகாரத்தை இழந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் முடியாது. அப்ப புரியுதுல, அங்க வந்து ஏதோ ஒரு பலவீனம் இருந்ததுனால அந்த பலவீனத்தை வச்சு வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா இவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நான் சொல்றேன். திமுக அதிமுக வாக்கு வங்கிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போனா நீங்க சொல்றத பத்தி பிரகாரம் ஸ்டாலினுக்கு எதிராக எதிர்கட்சிகளும் இல்லை, எதிர்கட்சி தலைவரும், அதாவது ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர், கருணாநிதி, அப்படி ஒரு அமைப்பு ஸ்டாலினுக்கு எதிராக இல்லன்றீங்களா? எடப்பாடியே கூட இருக்கட்டும் சார், அங்க வந்து ஜெயலலிதா இல்ல, இங்க கலைஞர் இல்ல, ரெண்டு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்ல. நான் சொல்றேன், இருங்க நீங்க சொல்றது கரெக்ட். ஜெயலலிதா இல்லாம கூட போட்டோம், இருக்கிற எதிர்கட்சி வந்து பாத்தீங்கன்னா வலுவா இல்லைன்னு சொல்ல வரேன். வலுவாக இல்ல. ஆமா, கூட்டணி வலுவா இல்ல சார். 2011 சார், 2011 பாருங்க, கடந்த காலத்துல நீங்க பேசிருந்தீங்கன்னா எதுவுமே இங்க நம்ம வந்து தீர்வு காண முடியல. நீங்க இன்னைக்கு இல்ல நான் நீங்க 2011 அதுக்கு முன்னாடி கூட நம்ம போய் பேசலாம். எம்ஜிஆர் காலத்துல இருந்து கூட பேச முடியும். நம்ம எம்ஜிஆர் கலைஞர் காலத்துல இருந்து கூட நான் அப்படி சொல்லவே இல்லை. இன்னைக்கு நடப்பு அரசியல் வந்து யாருக்கு சாதகமா இருக்கு? நீங்க கேட்ட கேள்வி அதுதான். இன்னைக்கு களம் சாதகம் இல்ல. ஸ்டாலின் சொல்றாரு 2026 என்னுடைய ஆட்சி தான் சார். இது கம்மியா திராவிட மாடல் 2.0. நல்லா புரிஞ்சுக்க, இது ரொம்ப குறைவா சொல்றாரு.
200 வெல்வோம்னு சொன்னாரா இல்லையா? ஆமா சொல்லியிருக்காரு. இப்ப சொல்லவே இல்லாத, ஆனா ஆட்சி அமைப்புன்னு சொல்றாரு. ஆமா, அந்த 200 வெல்வோன்ற அந்த கோஷம் ஏன் வரல? உதயநிதி வச்சிருக்காரு. அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஸ்டாலின் வரைக்கும் பேச சொல்லணுமா? துணை முதலமைச்சர் அப்புறம் நம்ம அமைச்சர் எல்லாம் போயிட்டே இருக்கோம். நான் சொல்ல வருது என்னன்னா 200 வெல்வோம்னு சொன்னாரு. இப்ப கொஞ்சம் ஸ்ருதி குறைஞ்சி கேட்டா ஆட்சி அமைப்புன்னு சொல்றாரு. ஆனால் நீங்க அவர் சொன்னதை விட்டுருங்க சார். நம்ம ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளராக வந்து ஒரு நியாயப்பார்வை, நடுநிலை பார்வை கூட வேண்டாம். இங்கேயும் வலிக்காம அங்கேயும் வலிக்காம பேச முடியாதனால ஒரு நியாயமான பார்வை பாருங்களேன். எதிர்கட்சிக்கு பலவீனமா தானே இருக்கு. நம்ம ஏற்கனவே மக்களுக்கு ஒரு ஏக்கமே வருது, நீங்க எல்லாம் ஒருத்தமே ஆகக்கூடாதப்பா அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறாங்க. அங்க கூட்டணி சார். அதுக்காக நீங்க வந்து அதிமுக வந்து பிஜேபியில போய் சேரணுன்றதோ இல்ல வந்து தேமுதிக போய் அதிமுக நம்ம அப்படி சொல்லவே இல்லை. எதிர்கட்சியான அதிமுக பலவீனமா இருக்கா? இருக்கு. ஏன்னா நேற்று தான் ஒருத்தர் கிளம்பி போயிருக்கார் டெல்லிக்கு. யாரும் செங்கோட்டை தெரியும் நினைக்கிறேன். அப்போ இருக்க பலவீனம் ஒவ்வொருத்தரா கிளம்பிடுறாங்க. அடுத்தது யார் போவாங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? சரி, ஒரு பக்கம் ரைட் அவங்க போறோம். கூட்டணியாவது வலுவா இருக்கான்னு பாத்தீங்கன்னா கூட்டணி வலுவா இல்லை. அது காரணம் நீங்க நம்ம எது வேணா சொல்லலாம். பிஜேபியோட அலைன்ஸ் வச்சாங்க, மைனாரிட்டி ஓட்டை இழக்கிறாங்க, இப்படி நம்ம கணக்குகள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பலவீனமா இருக்கா எதிர்கட்சிகள்? ஆமா பலவீனமா இருக்கு. எதிர்கட்சிகள் கூட்டணி இல்லையா? கூட்டணி பலவீனமா இருக்கா? ஆமா கூட்டணி பலவீனம். அப்ப இது யாருக்கு சாதகம்? யாருக்கு சாதகம்? என்ன திமுக தானே சாதகம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நான் இப்பயும் சொல்றேன். ஆனா நாம நினைக்கிறது இல்ல சார். யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது யாருக்குமே அந்த மெஜாரிட்டி கிடைக்காம போகலாம். நீங்க இல்ல நீங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆமா இல்ல நீங்க என்னன்னாக்கா இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒருவேளை யாருக்கும் மெஜாரிட்டி 118 எடுக்க முடியாது. நான் அப்படி நினைக்கிறேன். தொங்கும் சட்டமன்றம் உருவாகல இல்ல கண்ணன் சார். நீங்க அப்படி நினைக்காதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு அப்படி வராது சார். நீங்க எந்த கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்படினாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி ஒண்ணு வந்து எப்படி பிளஸ் வந்து சார் 2006 சார் 2006 சார் மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தது உண்மை. நான் சொல்றேன். ஆமா இருங்க நான் சொல்லிடுறேன். ஜெயலலிதா கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருந்தாங்க, மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இத்தனைக்கா கூட்டணி மந்திரி சபை கிடையாது. ஆமா ஆனால் இருங்க ஜெயலலிதாவுடைய வார்த்தை தான் அப்படி இருந்தே தவிர மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லிட்டு. ஆனால் ஆட்சியை கவிழ்க்க முடியல. மத்தியில அப்படி ஒரு தர்ம சங்கடம் சரி காங்கிரஸுக்கு எப்படியோ ஆக மொத்தம் கேட்டா மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து பார்த்தா ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லையா சார்? நம்ம அப்படிதானே சார் நம்ம பார்க்கலாம். ஆமா உங்களுடைய ஆசை எனக்கு புரியுது. அப்படிங்களா? எனக்கும் கூட அந்த ஆசை இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல. நான் நியாயப்படுறதை பார்ப்பேன். ஆனால் பலரும் கூட நான் ஏங்குறாங்க. என்னன்னு கேட்டால் இந்த ஆட்சி போயிட்டு நான் சொல்றது இந்த எதிர்கட்சிகள் இருக்கிற பல பேரும் ஆசைப்படுறது பிரயோஜனம் இல்லை சார், பலன் இல்லை சார். நீங்க அதுக்கான வந்து வியூகம் அமைக்கணும்ல. வியூகம் அமையலையே. சரி, அதிமுக ஒரு அடிமையிசம்ன்றாரு சார். அது உண்மையிலே திமுக அடிமையிசமா அதிமுக அடிமையிசமா? ஜனநாயகம் எங்க சார் இருக்கு? எந்த கட்சியில? ரொம்ப நியாயமா உங்களுக்கு நான் சொல்றேன். எந்த கட்சியில ஜனநாயகம் இருக்கு? இருங்க நான் உங்களுக்கு கரெக்டா பதில் சொல்றேன். இருக்கு நீங்க கேக்குறீங்க அடிமையிசம். இங்க வந்து ஜனநாயகன்ற பேர்ல வந்து 2 திராவிட கட்சிகளும் திமுக அதிமுக 2 கட்சியுமே என்ன ஜனநாயகன்ற பேர்ல வந்து அவங்களே சர்வாதிகாரமா தான் இருக்கிறாங்க தலைமை. இப்ப நான் கேட்கிறேன், திமுக உதயநிதி, அதாவது மு.க. ஸ்டாலின் உதயநிதி, இந்த 2 பேரும் தாண்டி திமுக வேற யாரும் முடிவெடுக்க முடியுமா? முடியாது. அதேதான். இப்ப பாருங்க, ஒரு கருத்து சொன்னாரு யாரு? எடப்பாடி ஒரு கருத்து. அங்க அப்படியே நிறுத்துங்க. அங்க முடிவெடுக்க முடியாது. 2 பேர் தான் முடிவெடுக்க முடியும். அதை தாண்டி சபரீஷன்லாம் அவங்க பின்னாடி இருக்கிறாங்க. நம்ம ஃப்ரேம்ல இருக்கிற வரைக்கும் பேசணும், ஸ்கிரீன்ல இருக்கிற வரைக்கும். இப்போ அவங்க தாண்டி வேற யாரும் முடிவு எடுக்க முடியாது. முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க இருக்க முடியாது கட்சியில. இதான் உண்மை. இங்க வந்து எடப்பாடி கிட்ட வாங்க, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஓபிஎஸ் நிலைமை என்னன்றது தெரியும். டிடிவினால அதுக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. அவர் தனி கட்சி ஆகிட்டாரா, நம்ம அதை பத்தி பேசணும். இப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு கருத்து சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அன்வர் ராஜா இவங்கெல்லாம் சொன்னாங்க போயிட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு கருத்து சொல்றாரு. அந்த கருத்து சொல்றதா மிக கூட சொல்லியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவர் எதுவும் கெட்டதா எதுவும் சொல்லவே இல்லை. என்ன சொன்னாருன்னு கேட்டா எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும்னு சொன்னார். எல்லாரையும் வெளியில போடுங்க, அத்தனை பேர் சேர்க்கணும் சொல்லிட்டு கொஞ்சம் கூடுதலாக ஒரு வார்த்தை விட்டார். நீங்க சேர்க்கலாம் நாங்க செய்வோம்னு சொன்னார். தூக்கி வெளியே போட்டாங்க. பொறுப்புல இருந்து தூக்கி போட்டாங்க, கட்சியிலிருந்து தூக்கி போலன்னு வச்சுங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொன்னாங்க, சர்வாதிகாரத்திலே ஓரளவு கொஞ்சம் ஜனநாயகம்னு சொல்லலாம். ஏன்னா ஜெயலலிதா இருந்தாங்கன்னா மெம்பர்ல இருந்து தூக்கி இருப்பாங்க. ஆமா, அடிப்படை உறுப்பினர் வகையில வந்து பாத்தீங்கன்னா இது சர்வாதிகாரத்துல கொஞ்சம் ஜனநாயகம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம் இல்லையா? அப்ப ஆக மொத்தம் 2 கட்சிகளுமே இது இவர் சொல்ற சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி கூட நான் கேட்டேன். இதுக்கு முன்னாடி இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு ஈரோடு பை எலெக்ஷன் வந்து பார்த்தீங்களா? ஆமா, அப்போ வந்து நான் நேரடியாகவே கேட்டேன். இது வேட்பாளராக இருந்தார், நான் நேரடியாகவே கேட்டேன். இந்த மாதிரி வந்து எடப்பாடி வந்து சொல்றாருங்களே,
அடிமைகள் கூட்டணி கட்சினா அடிமையா இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் அடிமையா இருக்கிறன்றது அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பதில் சொன்னார் வச்சுங்களேன். அவர் கொஞ்சம் அவருடைய பாணியில சொன்னார். எதுக்கு நினைவுபடுத்துறேன்னா எல்லாரும் மாறி மாறி சொல்லிக்க வேண்டியதுதான். ஆனா அடிப்படையில் 2 திராவிட கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல அது வேட்பாளர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து வேட்பாளர் நின்று சட்டமன்ற உறுப்பினராகட்டும் இல்லை சட்டமன்ற உறுப்பினர் வந்து அமைச்சராகட்டும் ஏதோ ஒரு வகையில இவங்க கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. அதை மீறினாங்கன்னா அவங்க வந்து அங்க இருக்க முடியாது. இருந்தாலும் ஜனநாயகம் என்பது கொஞ்சமாவது அதிமுக இருக்கு, திமுக இருக்கா? திமுகவில் ஒரு உறுப்பினர் இருக்கு சார், திமுகவில் ஒரு உறுப்பினர் அந்த கட்சியின் தலைவராக முடியுமா? அந்த கட்சியில் அது வெற்றி பெற்று முதல்வராக முடியுமா? சொல்றேன்னா ஜனநாயகத்தில் தான் கொஞ்சம் தான். இப்ப நான் கேட்கிறேன், நான் உங்களுக்கு கொஞ்சமா ஒரு டம்ளர் எல்லாம் தரல சார் உங்களுக்கு, இல்ல ஒரு பெரிய ஒரு பாட்டில்ல தரல, ஒரு டம்ளர்ல தரல, விஷம் ஸ்பூன்ல தரேன், சாப்பிட்றீங்களா நீங்க? உயிரோட இருப்பீங்களா நீங்க? இது அதுல கொஞ்சம் சார் நான் கேட்கறது சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் என்ன நிறைய என்ன? சர்வாதிகாரம்னா சர்வாதிகாரம் தான், கொஞ்சம் சர்வாதிகாரம் நிறைய சொல்றேன். உங்க கிளாஸ்ல தரல, ஒரே ஒரு ஸ்பூன்ல தரேன், விஷம் கொடுக்குறேன், சாப்பிட்றீங்களா நீங்க? சாப்பிட மாட்டேன்னு அதே தான் சொல்றேன். விஷம் தான். சர்வாதிகாரம் எங்க இருந்தாலும் அது விஷம் தான். அது சரிங்களா? மக்களுக்கு எதிரானது சர்வாதிகாரம், மக்களுக்கு எதிரானது, அவ்வளவுதான். அதோட நிறுத்துங்க. இல்லன்னா கொஞ்சம் என்ன அதிகம் என்ன? இது நான் பனியனா? இது இல்ல அந்நியன்ல வர வசனம். அதிமுகவையும் திமுகவையும் இரண்டுக்கும் கம்பேர் பண்றப்ப அது கம்பேரிசன் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அப்படி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கலைஞர் ஜனநாயகவாதியா அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஜனநாயகம் முதல்ல யார் டிக் பண்ணுவீங்க? ஜெயலலிதா டிக் பண்ணுவீங்க. ஆமா, கரெக்டா? ஆமா. ஃபர்ஸ்ட் 2 பேர் நிக்க வச்சிரும். யாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜனநாயகவாதின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுங்களேன். முதல்ல நீங்க என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் டிக் பண்ண முதல்ல ஜெயலலிதா, ஏன்னா அவங்க தான் சர்வாதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். ஆமா. அடுத்தது கலைஞர் வருவீங்க. அதேதான் இங்க, அதேதான் இப்ப மாறி இருக்கு. இவன் நீங்க ஸ்டாலின் இந்த பக்கம் நிக்க வைப்பீங்க, இந்த பக்கம் எடப்பாடி நிக்க வைப்பீங்க. யாருங்க ஜனநாயகவாதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 2 பேரும் டிக் பண்ணுவீங்க. முதல் கை இங்க போவோம். ரைட்? சரி சார். இதுல எடப்பாடி சரண்டர் ஆகிவிட்டார் அமித்ஷாவிடம் அப்படின்ட்டு சொல்றாரு ஸ்டாலின். அப்படி சொல்வதற்கு அந்த தகுதி இருக்கா? ஆமா. 2006 ஒரு எக்ஸாம்பிள், 2000 ஒரு எக்ஸாம்பிள் சார். கீழே தொகுதி பங்கீடு மேல நல்லா தெரியும். ரொம்ப இருக்காது. முடிச்சுங்க. நான் இப்போ டக்கு நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கூட்டணி வந்து பிஜேபி கூட்டணி யார்? பிஜேபி கூட்டணி யார்? அதிமுக. ஆமா. திமுக கூட்டணி இருக்கா? இல்ல, திமுக இருந்தது. இருங்க. அதிமுக நீங்க நடத்துறது யாரு? அதிமுக நடத்துறது யாரு? எடப்பாடி. எடப்பாடி நடத்தல. எடப்பாடி நடத்துனா இப்ப எதுக்கு டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு? எடப்பாடி நடத்த டெல்லிக்கு எதுக்கு போயிட்டு வந்தாரு சார்? நீங்க சொன்னீங்க இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. எப்படி இருந்தாலும் மாநில ஆளுங்கட்சியிலிருந்து சில விஷயங்கள்ல மத்திய அரசுக்கு பெண்ட் பண்ணி தான் போயாகணும். ஸ்டாலின் இல்ல, அது கலைஞர். யாரா இருந்தாலும் மத்திய அரசுக்கு கொஞ்சம் பெண்ட் பண்ணி தான் போனோம். கடந்த காலத்துல இதே காங்கிரஸ் அரசு இருக்கும்போது இது வந்து திமுக கூட்டணியில் இருந்தபோது கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் போச்சு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இவங்க வந்து நாங்கள் வாப்பா வந்து கொடுத்துருக்க சப்போர்ட் வந்து விட்ரா பண்ணிப்போன்னு சொல்லிட்டு பல முறை மிரட்டல் விட்டுருக்காங்க, நிறைய தெரியும். ஸோ காங்கிரஸ் அதுக்கிட்ட முட்டல் முதலாக தான் போச்சு. இப்போ நான் சொல்ல கேட்டால் மத்திய அரசோட சில விஷயங்களை பெண்ட் பண்ணி போனால் தான் மாநில அரசு நடத்த முடியும். அது ஸ்டாலின்ல யாராக இருந்தாலும் அதான் இதான் உண்மையான நிலை. அது யாரும் பேச மாட்டீங்க, இது ஒன்று. ஆனால் இங்கே வந்து என்டிஎல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது யாருன்னு பாருங்க. அங்கம் வகிக்கிறது இருங்க அதிமுக. இந்த அதிமுகவோட நடவடிக்கை மட்டும் நீங்க சொல்லுங்க. என்னைக்கு உட்கட்சி பிரச்சனையே கிடையாது ஜெயலலிதா இருந்த வரைக்கும். எப்போ உட்கட்சி பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு எங்க போய் நிற்கிறாங்கன்னா அமித்ஷா கிட்ட போய் நிற்கிறாங்க. ஏன் நிற்கணும்? அப்போ கிட்டத்தட்ட வந்து லீஸு கொடுத்த மாதிரி இருக்கிறீங்க நீங்க. அதிமுக யாருக்கு சொந்தம்? எடப்பாடிக்கு சொந்தம். யாருக்கு லீஸு கொடுத்த மாதிரி இருக்கீங்க. லீஸு கொடுத்தவங்க போய் கேட்டு வரீங்க. போயிட்டு எதுக்கு போய் கேட்கணும்? எல்லா முடிவும் வந்து எடப்பாடி தான் சார் எடுக்கணும். எதுக்காக வந்து உட்கட்சி பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தலையிடும்? நல்லா சொல்லுங்க, நீங்க கரெக்டாக சொல்லுங்க. ஸோ 20% வாங்க இருந்தேன். நீங்க கூட்டணியில் வைக்கிறதே பலவீனம். உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு எல்லாமே வந்து ஒன்று விஜய் கிட்ட போக போகுது அல்லது டிஎம் கிட்ட போக போகுது. இதுதான் உண்மை. உங்ககிட்ட வரப்போகுது மைனாரிட்டி ஓட்டு. எப்படி சார் பண்ணீங்க? பிஜேபியோட கூட்டணி வைக்கிறீங்க அதிமுக. மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு கிடையாது. அது இஸ்லாமியர் ஓட்டா கிறிஸ்தவ 2 ஓட்டுமே எங்க போகுதுன்னா ஒன்று விஜய் கிட்ட போனா இல்லைன்னா திமுக கிட்ட போகும். 20% கிட்ட இருக்கு. அது ரைட் சார். அதாவது ஒத்துக்கிறீங்க அப்போ? ரைட். அது இருக்கு. அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரைட். அப்புறம் இதே எடப்பாடி அமித்ஷாவிடம் 20 நிமிஷம்
பேசினார் சார். அது சரண்டர் ஆனார். நான் என்ன சொன்னேன், இல்ல இதே இருங்க சார், இந்த பயணமே இருங்க, இந்த பயணமே பலவீனம்ன்ற நான் இந்த பயணமே பலவீனம் இல்ல அதுக்கு தெரியல ஏன் போகணும். இல்ல இதே திட்ட கமிஷன் கூட்டு நடக்கிறப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் மோடியை 5 நிமிஷம் தனியா நின்று பேசினாரு. அது என்னது பாருங்க, மீண்டும் நான் உங்களுக்கு சொல்றேங்க, ஒரு முதலமைச்சர் போய் ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறதோ, நிதி அமைச்சர் சந்திக்கிறதோ, இல்ல எந்த பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறதோ, இல்ல வேற யார் சந்திக்கிறதோ அலுவல் நிமித்தமா சந்திப்பாங்க. ஒண்ணு இருங்க, முடிச்சிடறேன். அன்னைக்கு என்ன நடந்தது சார்? அன்னைக்கு என்ன நடந்தது? இருங்க சாருங்க, இப்ப நான் கேட்கிறேன். இப்ப எடப்பாடி போயிட்டு வந்தாரு, 20 நிமிஷம் சந்திச்சிருக்காரு. அவங்க என்ன பேசுறாங்க ஏதாவது தெரியுமா? யாருக்கு தெரியும்? 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா, இங்க பேசுறவங்க அத்தனை பேர் நீங்க பாருங்க, எடுத்து பாருங்க. யாராவது ஒருத்தராவது பாத்தீங்கன்னா உள்ள என்ன பேச்சு நடந்து இது வரைக்கும் வெளியே வரவே இல்லை. அப்ப நாமளாம் என்ன சரி கேட்டா, முதலமைச்சர் போய் சந்திச்சாரு பாத்தீங்கன்னா, இப்ப விஜய் சொன்ன மாதிரி தான் சொல்லணும். இவர் எதுக்கு போய் சந்திச்சாரு? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகவே இல்லை. இதுக்கு முன்னாடி தான் போல, 3 வருஷமா போல. திரும்ப நான் சொல்றேன் சார், ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்க சில நேரங்கள்ல இங்க நிதி இல்லாம தள்ளாடுது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நீங்க நிர்வாகத்துக்கு கீழே போனீங்கன்னா தான் தெரியும். பல துறைகள்ல நிதி இல்லாம அந்த திட்டங்கள் பாத்தீங்கன்னா முடங்கி நிக்குது. முடங்கினா செயல்படுது, அப்படியே திடீர்னு பிரேக் ஆகி நிக்குது. காரணம் கேட்டா ஃபண்ட் ரிலீஸ் ஆகல. நான் மீண்டும் அழுத்தமா பதிவு பண்ணேன், யாருக்கெல்லாம் சப்போர்ட்டா பேசுற ஆளே கிடையாது. நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க, பேசலாம். வேற கண்டென்ட் வேணா எடுங்க. நீங்க திமுக தான் தாக்கி பேசணும்னா நீங்க வேற ஒரு கண்டென்ட் எடுங்க. இல்ல. ஆனால் ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் கரெக்டா சேர்க்கணும். இங்க மாநில அரசு பெண்ட் ஆகவே இல்லை. இந்த விஷயத்துல, நிர்வாக விஷயத்துல அவங்க போய் பேசுறாங்க, நிதி வாங்குறாங்க. இது சந்திப்பு செய்யாம பண்ண முடியாது சார். ஆமா சார், நிதி இல்லாம அரசாங்கம் நடத்த முடியாதுல்ல. இங்க கட்சி விரோத அடிப்படையிலயோ இல்ல பாத்தீங்கன்னா தனிப்பட்ட குரோதங்கள் அடிப்படையில செயல்பட முடியாது. ஒரு முதலமைச்சர் நாட்டு மக்கள் நலன் கருதி மத்திய அரசு இருக்க அத்தனை அமைச்சரோட போய் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் நீங்க தனித்தனியா ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எடப்பாடி போய் சந்திச்சது நிர்வாகத்துக்காக இல்ல, கட்சி அரசியலுக்காக போய் சந்திக்கிறாரு. அதெல்லாம் கிளியரா புரிஞ்சுங்க. ஆமா, 20 நிமிஷம் பேசினாலும் என்ன பேசுறீங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பா அதுக்கு பதில் சொன்னோம் இல்லையா? புரிஞ்சுச்சுங்களா? இப்போ அதாவது இப்ப எந்த ஒரு நிதியும் கொடுக்கறது இல்ல, எதுவும் கொடுக்கறது இல்ல, கல்விக்கோடு கொடுக்கறது இல்ல அப்படின்ட்டு சொல்றாரு. இதேதான் டெல்லியில ஆம் ஆத்மி ஆட்சி நடந்தது. முதல் வாட்டி வெற்றி பெற்றது, 2வது வாட்டி வெற்றி பெற்றது. அப்ப தேர்தல் பிரச்சாரத்தை எங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை, மத்திய அரசு நிதி கொடுக்காதப்ப அப்பனா நாங்களே 3 மாத்திட்டு மத்திய அரசு கட்சியை உட்கார வச்சிருன்ட்டு கொண்டு வந்தாங்க. அப்படி ஒரு நிலைமை இங்க ஏன் வராது? நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஏன்னா இந்த எந்த நிதியும் கொடுக்கறது இல்லைன்றாங்கல்ல. நீங்க கேட்டு நான் சொல்றேன், டெல்லியில உள்ள நிலைமை வர, தமிழ்நாட்டில் உள்ள நிலைமை வர, இங்கே உள்ள சில ஒரு வருவாயெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியும். உடனே டாஸ்மாக் தான் சிந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாஸ்மாக் தாண்டி பல வருமானங்கள் இங்கே இருக்குது. கனிம வளம் எல்லாமே இருக்குது. இங்கே அதனால ஒரு அரசையும் இன்னொரு அரசையும் நீங்கள் ஒரு ஸ்டேட்டையும் இன்னொரு ஸ்டேட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. ஒன்று. 2வது, இது தாண்டி உங்களுக்கு கேட்டினா இங்கே ஏற்கனவே இங்கே உளவு வங்கி கடன் இருக்க நீங்கள் மத்திய அரசு உதவாத பட்சத்தில், அதாவது கேட்டினா ஒரு உதவுறது ஒரு ஆதரவு இல்லாத, நிதி ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இங்கே ஆட்சி நிர்வாகம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சில திட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகி இந்த திட்டங்கள் போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு தெரியும் உலக வங்கியில் கடன் இருக்கிற இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் இப்போ மத்திய அரசு நிதி தர மறுக்கும்போது அடுத்த சோர்ஸ் என்னன்றதை தான் யோசிப்பாங்களே தவிர உங்கள் காலில் கெஞ்சிட்டு இருக்க முடியாது. ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு கம்பேரிசன் கேட்டீங்கன்னா, இப்போ நிதி நம்ம வழங்கலைன்னா சில திட்டங்களை செயல்படுத்த முடியாது. திட்டங்களை செயல்படுத்த ஆட்சிக்கு ஒரு அவப்பேர் ஏற்படும் ஒரு 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 நினைப்பு இருக்கும் தானே எல்லாருக்குமே. கனவு இல்லை, ஒரு நினைப்பு இருக்கும். வழக்கமாக எல்லாம் மத்திய அரசு கேட்டால் திறந்து விடாது சார், இஷ்டத்துக்கு நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் மத்திய அரசு நாங்கள் நிதி கொடுப்போம், நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுப்பீங்க, உங்கள் பேர் எடுத்துப்பீங்களா, அப்படி இருக்குது சிலது. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும், எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற சில இது சொல்ல கட்டமைப்பு நிதி ஆதாரம் எல்லாமே அவங்களே பல ஸ்டேட்டுகளுக்கே நம்ம பணம் தான் போகுது. பேச முடியும். ஆனால் அதை பேசினா நம்ம பிரிவினை ஆயிடும். கிட்டத்தட்ட நம்ம இவங்க செப்பரேஷன் பேசுறாங்கன்ற மாதிரி ஆயிடும். நம்ம அந்த கட்டத்துக்கு போகணும். ஆனால் நான் சொல்றேன், மாநில அரசு தன்கிட்ட இருக்கிற நிதி ஆதாரத்தையும் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிட்டு வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கி இப்படி எப்படியோ பார்த்தீங்கன்னா ஆட்சி நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிகரமாக சொல்ல முடியும் கிட்டத்தட்ட. ஆனால் திட்டங்கள் அங்கங்க பிரேக் ஆகி தான் நிற்குது. சரி சார், இப்போ பல சமூக நல திட்டங்கள் தான் நான் நிறைவேற்றிருக்கேன்ட்டு இந்த முப்பெரும் விழாவில் பேசினார். உருப்படியா எந்த திட்டமும் சார் இல்லையே சார். அது பாருங்க, நம்ம மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், நானு இது இப்படிதான் இருக்குது தவிர. பாருங்க, நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க.
இப்படி நீங்கள் பொத்தாம்பதுவாக நீங்கள் சொல்கிறத விட ஒரு டேட்டாவோட பேசணும். குறைகள் பேசலாம். சில வந்து இப்போது ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னார் பார்த்தீங்களா, சில ஃபண்ட்ஸை வந்து இவங்க வந்து எஸ்சிஎஸ்சி கொடுக்க வேண்டிய அந்த ஃபண்ட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி குற்றச்சாட்டு. அப்போது ஒரு ட்ரைனேஜ் கீழே அந்த கழிவறை கிளீன் பண்ணுறதுக்காக திட்டம். ஸோ இந்த இடத்துல கழிவுநீர் கால்வாய்கள், மழை நீர் கால்வாய்கள் அவர் வந்து டேட்டா எடுத்து பேசினாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில உண்மைகள் இருக்கவும் இருக்கு. ஆனால் அதை தாண்டி ஒரு தனிநபர் சாடல் போனதுனால இப்போ அவர் வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம். நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ஐயோ நம்ம அரெஸ்ட் பண்ணுவோம்னு பயப்படுறதுக்காக நான் சொல்ல. சில விஷயங்கள் நம்ம குற்றச்சாட்டு சொல்கிறோன்னா நம்ம மீடியா வந்து பொறுப்பான நம்ம மீடியா வந்து ஒரு லட்சக்கணக்கான போய் பார்க்குறோம். அப்போ எந்த திட்டம் வந்து செயல்படலை. இப்போ நானே சொல்கிறேன், குறைகள் சொல்கிறேன். சில விஷயங்கள் சம்பளங்கள் வந்து அந்த ஊழியர்கள் போய் சேராமல் நிறுத்துறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் நிறுத்தின உடனே கேட்டால் அவங்க திக்குமுக்காடுறாங்க குடும்பம் நடத்துறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து 2 மாதம் கழித்து போடும்போது 2 மாதம் சம்பளம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30,000 60,000 இருக்குன்னு வச்சுங்க சார், 60,000 சம்பளம் வரல. 2 மாதம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ரொம்ப கஷ்டம் இல்லை. அடுத்தமா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்கீமில் வந்து அவங்க சேர்றாங்க சார், வேலைக்கு சேர்றாங்க, அது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸாக கூட இருக்கட்டுமே, அவங்க வந்து ஒரு தொகை போய் கான்ட்ராக்டர் போய் சேர்ந்தாதான் அந்த கான்ட்ராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்க முடியும். கரெக்ட் தான் நான் சொல்கிறது. ஒரு கான்ட்ராக்டே விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கான்ட்ராக்டருக்கு வந்து அரசுக்கிட்ட ஃபண்டு போகணும். அப்போ தான் அந்த ஃபண்டு வந்து அவங்க சம்பளமாக போகும். அப்போ அந்த மாதிரி கொடுக்காதவன்னு சொன்னா இப்போ திடீர்னு கேட்டால் ஃபண்டு இல்லை, நிறுத்தி வைக்கிறாங்க 2 மாதம். அப்போ ஃபண்டு வந்தோன்னு கேட்டால் மொத்தமாக வந்து கொடுத்துறாங்க. திட்டமிட்டு இந்த ஸ்கீம் வந்து இது போய் சேரல. சரி சார், நீங்க சொல்ல எதிர்கட்சி சரியாக இல்லை, எதிர்கட்சி தலைவர் இல்லை, இப்போது ஆளுங்கட்சிக்கு பெரிதாக இருக்கு. இங்க வந்து மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்காங்க. மின்சார உயர்வு, வீட்டு உயர்வு, குடிநீர் இதெல்லாம் இருக்கு. அது வந்து அரசு ஊழியர் மொத்த பேரும் பாதிச்சிருக்காங்க. இப்படி இருக்க மக்கள் எண்ணம் மாறும். இதை கிளியர் பண்ணிடுங்க முதல்ல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எதெல்லாம் ஏறி இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல, இது கடந்த வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கிற அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வந்து எடுங்க. எதெல்லாம் ஏறாம இருந்தது அவங்க ஆட்சியில, எதெல்லாம் ஏறாம இருந்தது இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்து ஏத்துச்சுன்றதை மட்டும் சொல்லுங்க. இல்ல நீங்க இப்ப நிகழ்வுக்கு வாங்க சார். நான் சொல்றேன் சார், வெவ்வேறு காலகட்டத்தில் படிப்படியா மேலே ஏறி வந்துட்டே இருக்கு சார். நீங்க வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி நீங்க வாங்க சம்பளம் சொல்லுங்க, ஒரு 5 வருஷம் முன்னாடி நீங்க வாங்குற சம்பளம் சொல்லுங்க, இப்போ நீங்க வாங்குற சம்பளத்தை சொல்லுங்க. எனக்கே தெரியும் நீங்க எவ்வளவு தெரியும். எனக்கே தெரியும் 5 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணன் சார் எவ்வளவு சம்பளம் வாங்கினாரு. ஆமா சார், எவ்வளவு சம்பளம் வாங்கினாரு. இல்ல இவ்வளவு ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு. இவங்களுடைய வெற்றிக்கு தாரக மந்திரமே பாஜக என்ற எதிர்ப்பு தான். இங்க காலு ஒன்று முடியும். நீங்க இந்த மாநில அப்படி 2019 2020 திருப்பி அதே மாதிரி ஆயிடுமா? பாருங்க, கை கொடுக்குமா? நான் சொல்றது நீங்க சொல்றது எனக்கு கேட்டா பாஜக எதிர்ப்புன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதான். இவங்க பாஜக எதிர்க்கிறாங்க. அந்த ஒரு என்ன சொல்ற அந்த தாரக மந்திரத்தை வச்சு தாரக மந்திரம் சனாதன எதிர்ப்பு அப்படி பேசுவோம். சனாதன எதிர்ப்புன்றத அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மந்திரமோ அது தந்திரமோ அதை வச்சு தான் கேட்டால் மக்கள்கிட்ட வாக்களிக்க நீங்க சொல்ல வரீங்க. அதான் ஆமா, சரி. அது மட்டுமே கிடையாது. நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட். எது பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சாங்க, அதுதானே வச்சு தொங்குறாங்க. அதுதான் சார் தொங்குறாங்க. திமுக கூட்டணி தொங்குறாங்கன்னா நீங்க விட்டுருங்க. நீங்க ஏன் தொங்குறீங்க? பிஜேபி பிடிச்சி இருக்குது அப்படி கிடையாது. இருக்குது என்ன திமுக பக்கம் தள்ளி விடுறீங்க நீங்க? இல்ல ஜெனரலா நான் சொல்றேன். ஜெனரலா சொல்றேன். நீங்க தானே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. கண்ணன் சார் என்ன சொல்றீங்க? மண்ணுக்கேற்ற அரசியல், மக்களுடைய மனதை புரிந்து கொண்ட அரசியல்னு இருக்கு. ஆமா, அதை யார் செய்யறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. எது மண்ணுக்கேற்ற அரசியல், மக்கள் எண்ணத்துக்கு ஏற்ற அரசியல். ஸோ 2020 கிளியரா பேச விடுங்க. இந்த 2 யார் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்படிங்களா? இதை செஞ்சாங்கன்னா எடப்பாடி கூட ஜெயிப்பார். மண்ணுக்கேற்ற அரசியல், மக்கள் எண்ணத்துக்கு ஏற்ற அரசியல். மக்கள் வந்து எண்ணம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சார். இது மண் என்ன சார்? படித்து முன்னேறிய மாநிலம் சார். இருங்க சார், இதுல பீகார், உத்தரப்பிரதேச, ஹரியானா அதே மாதிரி நடக்க கூடாது சார். ஏன் அப்படி பார்க்க? நான் சொல்ல வரதே வேற. ஆமா, நான் சொல்ல மண்ணுக்கேற்ற அரசியல், மக்கள் சார். ஆமா, அப்படிலாம் கிடையாது. மக்கள் தமிழக மக்கள் மிக உஷாரான ஆட்கள். நீங்க பாருங்க, எப்படி இருந்தாலும் எடுத்துங்க. பிஜேபிக்கு இந்த இடத்துல இந்த மண்ணில் பொறுத்த வரைக்கும் இடம் கிடையாது சார். எப்பயுமே தமிழகத்தில் நீங்க ஆன்டி டிஎம்கே தான் அதிகம். திருப்பி நான் மீண்டும் சொல்றேன் சார், ஆன்டி டிஎம்கே தான். ஆமா சார், அது வந்து ஆன்டி இல்லையே இப்போ. இல்ல இல்ல இல்ல, அது எப்பயுமே அது மாறாது. உங்க ஆன்டி தமிழக தமிழக மக்கள் ரத்தத்தில் ஊறி போனது. நான் திரும்ப நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. நான் ஏன் டென்ஷன் ஆகுங்க? ரிலாக்ஸா இருக்கும். கொஞ்சம் நல்லா தண்ணி வேணுமா உங்களுக்கு? இல்ல சார், நீங்க என்ன நாக்கு தள்ள பேசினாலும்
பிஜேபிக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடம் கிடையாது சார். பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருக்கிறது பலவீனம். பிஜேபியோட அலைன்ஸ் நீங்கள் வைக்கலன்னா திமுக அலைன்ஸ் உடஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் மற்ற எந்த பேர் சொல்லவே இல்லை, பல கட்சிகள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் ஏடிஎம்கேயோட போல இருக்கிறீங்கன்னா அங்கே பிஜேபி இருக்குது. இங்கே மக்களோட எண்ணத்தை பாருங்கள், அதை தான் நான் சொல்ல முடியும். மக்கள் என்னன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ நம்ம தெரு ஃபுல்லாக இருக்குது சார், இங்கே பெருமாள் கோயில் இருக்குது சார், எது தெரு ஃபுல்லாக கிருஷ்ணர் கோயில் இருக்குது, எல்லா கோயிலுமே இருக்குது. ஆனால் இந்த கோயில்கள் ஒத்து கிடையாது. அங்கே போவோம், சாமி கூட வருவோம், ஆனால் ஓட்டு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றது பார்த்தா பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள பலவீனம், எந்த பலவீனம் கட்சியும் தமிழகத்தை ஆளும் கட்சியாக வர முடியாது. மீண்டும் இந்த மக்களுடைய எண்ணத்தை பொறுத்து திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று நீங்க சொல்கிறீங்க. இன்னும் 7 மாசம் பார்த்துக்கலாம். மக்களோட எண்ணத்தை தான் நான் சொல்றேன். இந்த நிமிடம் வரைக்கும் நான் சொல்றேன். இப்போ நாளைக்கு நீங்க தேர்தல் வச்சா கூட திமுக தான் வெற்றி பெறும். ஏதோ நான் திமுக காரனா இது வந்து சொல்றேன் நீங்க நினைச்சிட போறீங்க. என் பார்வை இது கிடையாது. நீ மீண்டும் நான் சொல்றேன், எதிர்கட்சிகளுடைய பலவீனம், கூட்டணி இல்லாமல் இருப்பது பலவீனம், கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா வலுவாகாதது காரணம், இதெல்லாம் இதுதான் முக்கிய காரணம். நீங்க பிஜேபியோட அலைன்ஸ் எல்லாம் நம்ம 2வது சொல்லுவோம். முதல் பலவீனமே கேட்டா எதிர்கட்சி வந்து பாத்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை சிக்கி தவிக்குது. சரி சார், நீங்க பிரதான காரணம் அதுதான். சரி சார், நீங்க சொல்றது இன்னும் 7 மாசத்துல தெரிஞ்சிடும் சார் யார் வெற்றி பெறுகிறார்களா, அதாவது தனி மெஜாரிட்டியோடு வெற்றி பெறுகிறார்களா, இல்ல தொங்கு சட்டமன்ற அமைகிறதா என்கிறது இல்ல. இன்னும் 7 மாதங்களுக்கு தெரிஞ்சுவிடும். அரசு வந்து தொங்கணும்ன்றீங்க இல்ல, அரசு வந்து தொங்கு அரசா இருக்கணும்ன்றீங்க நீங்க இல்லையா? இல்ல இல்ல, பொதுவா சொல்றேன். உங்க எண்ணம் தெரியுது. இல்ல இல்ல, பொதுவா பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார்.